ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் கேள்வியாக கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ஷாப் ஜாப் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட நிறைய பேர் கேள்வியாக கேட்டுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை டிஸ்ட்ரிக்கு எப்போ ஹால் டிக்கெட் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேக்கருக்கு ஹால் டிக்கெட் வந்து இன்டர்வியூ வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ்மேனுக்கு எப்போ ஹால் டிக்கெட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்டுருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன ஜாப் பற்றி உங்களுக்கு வீடியோ பண்ண சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம அடுத்த ஜாப் பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு சென்னை டிஸ்ட்ரிக்கு ஹால் டிக்கெட் எப்போ வரும்னு சொல்லிட்டு பேசிடலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 15, 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கரோட இன்டர்வியூ வந்து நடந்து கொண்டு இருக்குது. நிறைய மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மாற்றி சென்னை டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதாவது எக்கச்சக்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மாற்றி சென்னைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி சென்னைக்கே பார்த்தீங்கன்னா இடமானது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 60-70 இடம் தான் பார்த்தா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000-20,000 பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுவாங்க. நம்ம சின்ன சின்ன மாவட்டங்களே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 2,000-3,000 பேர் ஒரே செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஆல்ரெடி ஒழுங்காக நடக்கலை. நிறைய பேர் நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல் இந்த 25, 26, 27 தேதியில் நடந்தது பார்த்தீங்களா, அந்த இன்டர்வியூ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒழுங்காக நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து நடக்கிற எல்லா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கேள்வி 2 கேள்வி கேட்குறாங்க. ஒரு சில பேர்ட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஏதாச்சும் ஒரு ஜென்ரலாக கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டால் தெரிலன்னு சொல்லிட்டிங்கன்னா சரி நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒழுங்காக நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பற்றி நம்ம மேலும் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அதிர்ச்சிகரமான தகவல் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் சொல்லுவீங்க காசு கொடுத்தா தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஒரு சில பேருக்கும் இன்டர்வியூ நல்லா பெட்டராக பண்ணாமல் வாய்ப்பு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி தகுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் இருக்க வேண்டியது அவசியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 80% இருக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதியில் உங்களுக்கு 40 மார்க் போடுவாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இப்போ 10th எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் 500க்கு ஒரு 450 எடுத்துருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதியில் 50% மார்க்கில் ஒரு 45 போட்டுருவாங்க. அப்புறம் நீங்கள் இன்டர்வியூ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தனியாக மார்க் வச்சு அதில் ஒரு 40 போட்டாங்கன்னா கட் ஆஃப் வந்து 85 வரும். உங்களுக்கு 85ல் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவே நீங்கள் 1200க்கு ஒரு 950 எடுத்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 மார்க் போட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்டர்வியூவில் நீங்கள் பேசி ஒரு 40 மார்க் வாங்கினீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, எந்த மாவட்டம் சொல்லிட்டு நம்ம கமெண்ட் சொல்கிறேங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இந்த மாவட்டத்தில் இவ்வளோ கட் ஆஃப் வரது வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் கட் ஆஃப் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் எப்போ வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் அடுத்த வருஷம் தாங்க வர வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் வாய்ப்பு வர இல்லை. ஜனவரி ஒரு 15, 16 பொங்கலுக்கு முன்னாடி ரிசல்ட் ஆனது வந்துடும் ஒரு மாவட்டங்களுக்கும். சென்னைக்கு இந்த 5 வரைக்கும் ரொம்ப நாள் ஆகிடுங்க. மற்ற மாவட்டம்லாம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட் வந்து விட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கானது கிடைக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் ஆகுங்க. யாராக இருந்தாலும் 4 மாதம் கழிச்சு தான் போஸ்டிங் கொடுப்பாங்க. ஏன்னா போன 2022 பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு போஸ்டிங் 5 மாதம் ஆச்சு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு. கிட்டத்தட்ட எக்ஸாம் நடந்து இன்டர்வியூ நடந்து எல்லா செலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மாதம் கழிச்சு தான் போஸ்டிங் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலை பார்த்தீங்கன்னா நம்ம போன வாட்டி செலக்ட் ஆன ஒரு பர்சன் கிட்ட எடுத்த தகவல் இது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மாதம் ஆச்சு. அவங்க 5 மாதத்தில் அவங்க வேறு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அதான் இந்த ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. ஒரு சில பேர் இது கவர்மெண்ட் ஜாபு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சைட் போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு. ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. ஏன்னா இது ஒரு 10வது 12வது கல்வி தகுதி ஜாப் தான். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட சம்பளமே பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 to 8,000 தான் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. இதில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சம் சென்னை தான் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வேறு மாவட்டம் சேர்ந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அப்ளை பண்ணிட்டீங்க மாற்றி. அதனால தான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு இவ்வளோ டிலே ஆகுது. நிறைய பேர் கால் பண்ணி கேட்டது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சென்னைக்கு மாற்றி அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, சென்னையில் தான் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். வேறு வழியே கிடையாது. சென்னையில் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. வேறு பாயத்தில் போஸ்டிங் கிடைக்காது. நீங்கள் சென்னை தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்களுக்கு சென்னையில் வேலை கிடைக்கிறது கஷ்டம் ரொம்ப. நீங்கள் வெளி டிஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக்ட் லொக்கேட் ஆக முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 to 60 போஸ்டிங் தான் 60 போஸ்டிங் தான் இருக்குது. ஏன்னா நிறைய போஸ்டிங் பார்த்தா கொடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட வேறு மாவட்டம் ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா சென்னை மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்க, நான் அட்டன் பண்ண வேணாம் சொல்லுவேன். நீங்கள் தவறி வந்து அட்டன் பண்ணி ஒரு 2 கேள்வி தான் கேட்பாங்க. அதுக்கு பதில் தெரியாமல் வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் வராமல் இருக்கலாம். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருக்கலாம். வேறு மாவட்டம் சேர்ந்தவங்களாம். ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் லாங்லேருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு, காசு வேஸ்ட்டு. அட்டன் பண்ணாதீங்க. நீங்கள் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இந்த
இந்த வருஷம் விட்டுருங்க. சென்னை ஹால் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா சென்னையோட சேல்ஸ்மேன் ஹால் டிக்கெட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் இறுதியில் ஒரு 16, 17 அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்துடும். அது எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. பொறுமையாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடந்து முடிஞ்சிடும். சென்னைக்கும் இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்து இன்டர்வியூ நடந்து முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியே வரும். கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வந்தால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. நான் யாருக்கெல்லாம் ரிசல்ட்டு பார்க்கணுமோ நம்ம பார்த்து தரலாம். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.